Hi guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் Love You You. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு சின்ன பொண்ணு தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கா. அவளை ஒருத்தர் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அந்த குட்டி பொண்ணு அவர்கிட்ட என்னோட அப்பா அம்மாவையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கா. அவர் ஒரு ஃபிஷர்மேனு. அவரோட குட்டி பையன் வந்து டவல்லாம் கொடுக்குறான். அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அந்த ஃபிஷர்மேனும் அந்த குட்டி பொண்ணை ஹக் பண்ணிட்டு உன்னோட பேர் என்னமான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த குட்டி பொண்ணு என்னோட பேரு ஜியாமின்னு சொல்றா. அந்த ஃபிஷர்மேனும் சரி ஓகே இரு உனக்காண்டி நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த குட்டி பொண்ணா ஒரு செயினை பார்த்து அழுதுட்டே இருக்கா. அவ வேற யாரும் இந்த படத்தோட ஹீரோயின் தான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் ஒரு டீனேஜ் பொண்ணு ஆயிரா. ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாவோட ஞாபகங்கள் மட்டும் என்னை விட்டு எப்பவுமே போகலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ ஒரு லாயரா இருக்கா. அவளோட பாஸ் என்னமோ கால்ல சுடுதண்ணி ஊத்தின மாதிரியே ஆகும்னு சொல்லி ஹீரோயினை செம்மையா கத்திட்டு இருக்காரு. அவர் ஹீரோயின் கிட்ட உனக்கு லிப்ஸ் ரீடிங் தெரியும்னு தான் இந்த வேலைக்கே உன்னை எடுத்தேன். ஆனா இப்ப அதுக்கே யூஸ் இல்லைன்னு போது நீ மட்டும் எதுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் கூட ஹீரோயின் எவ்வளவோ போராடிட்டு இருக்கா. ஆனா அந்த பாஸ் அதெல்லாம் முடியாது நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அங்க ஒருத்தன் வந்து அந்த பாஸ் கிட்ட ஜேகே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப மட்டும் ஹீரோனோட பாஸுக்கு எப்படிதான் அந்த சிரிப்பு வருதுன்னே தெரியல. 32 பல்லையும் காமிச்சிட்டு அந்த ஜேகேவை வெல்கம் பண்றாரு. இங்க ஹீரோயின் தூரத்துல இருந்துகிட்டே அந்த ஜேகே பேசுற லிப் அசைவுகளை வச்சு அவன் என்ன பேசுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அந்த ஜேகே எனக்கு காஃபி தான் வேணும்ன்றாரு. அதுக்கப்புறம் அவரு எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டரா வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாஸுக்கு அந்த டைம் கால் வர அவன் வெளியில போயிடுறான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் அந்த காஃபியை வாங்கிட்டு அவ அந்த ஜேகே கிட்ட குடுக்கறதுக்காண்டி வரா. அந்த ஜேகே ஹீரோயின் கிட்ட எனக்கு காஃபி தான் வேணும்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் நான் வெளியில இருந்து நீங்க பேசுற எல்லாத்தையுமே பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஜேகே கிட்ட எனக்கு லிப் ரீடிங் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே இப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த பாஸ் நந்தி மாதிரி உள்ள வந்து நான் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டரா அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜேகே அதெல்லாம் ஒண்ணு வேணா இந்த பொண்ணு எனக்கு ஓகே தான்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அந்த பாஸும் பிளேட்டை அப்படியே உல்டாவா திருப்பி போட்டுறாரு. எங்களோட பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரே இவ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எனக்கு நைட்டே அந்த ரெசார்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு போட்ல போயிட்டு இருக்கா. அதே போட்ல தான் ஒரு மேரேஜ் ஆக வேண்டிய கப்புள்ஸும் இருக்காங்க. இவங்களோட போட்டை நோக்கி இன்னொரு போட் வந்துட்டு இருக்கு. அந்த போட்ல இருந்து சில பேர் முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரியே இறங்குறாங்க. அதுல ஒருத்தன் நான் அந்த லவ் யூ ரெசார்ட்டோட கேப்டன் சொல்லி இன்ட்ரோ ஆகுறான். அந்த கேப்டன் பயபுல மேரேஜ் ஆக போற பொண்ணை டான்ஸ் ஆட கூப்பிடுறான். அவளும் வரா. அவ வந்த உடனே அவ கழுத்துல ஒரு கத்திய வச்சிடறான். மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவி கிட்ட உன்கிட்ட இருக்க பண நகை எல்லாத்தையுமே குடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த கேப்டன் மாப்பிள்ள கிட்ட நீ உன்னோட ஆபீஸ்ல ஒரு ஹாட்டான பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்தா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மாப்பிள்ள உனக்கு எப்படி அந்த ஹாட்டான பொண்ணு பத்தி தெரியும்னு சொல்லி கேக்குறான். அந்த மாப்பிள்ளையோட மைண்ட் வாய்ஸ் என் குடும்பத்துல கும்மி அடிக்கவே கும்பலா வந்தீங்களாடா அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த கேப்டன் அவன் கிட்ட நீ முதல்ல பதில சொல்லுடா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அந்த மாப்பிள்ளையா நான் அவளை சைட் அடிச்சதோட சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்பிட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க எல்லாம் ஏதோ மூவி பாக்குற மாதிரியே ருசிச்சு ஹீரோவைய பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை கண்டுக்க கூட இல்ல. அந்த கேப்டன் பாபுல மாப்பிள்ளையோட டங்கு வர கலட்டாம விட மாட்டான் போல இருக்கு. கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு சாவடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதுக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட ஷூ எடுத்து அந்த கேப்டன் பாபுல டார்கெட் பண்ணி ஒரே அடி அவன் பொத்துன்னு போய் கீழே விழுகிறான். அந்த கல்யாண பொண்ணா அச்சிச்சோ நிறுத்துங்க இது எல்லாமே என்னோட பிளான் தான். நான் தான் மாப்பிள்ளைய செக் பண்றதுக்காண்டி ஒரு டெஸ்ட் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேப்டன் பாபுல மைண்ட் வாய்ஸ் அடி குந்தாணி அதை அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவியா அடி என்ன மண்டமல ஒரே குருவியா பறக்குது அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த கேப்டன் பாபுல எந்திரிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல இந்த படத்தோட ஹீரோ தான். ஹீரோ அந்த மேரேஜ் ஆக போற பொண்ணை பார்த்து எம்மோ இங்க பாரு அடிலாம் வாங்கியிருக்கேன் ஒழுங்கா எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட இங்க பாரு இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் அவங்களோட கெஸ்ட் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு ஹீரோ ரொம்ப வசதியா போச்சு அப்ப நீயே பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ பின்னாடியே அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே போய் நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா எங்களோட ரெசார்ட்ல நிறைய கேம்ஸ் அதுன்னு சொல்லிட்டு ஃபன்னா இருக்கும் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அவனோட ரெசார்ட்டுக்கு முன்னாடி 2 பேரை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோனும் அங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு சரியான பொறுக்கி பயலா
இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஹீரோவும் அவளை பாத்துடுறான். ஆனா ஹீரோயின் அவனை கண்டுக்காம போகும்போது ஹீரோ அவ பின்னாடியே போயிட்டு பொண்ணு நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா அவளோட ஹெட்செட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து அவனை கண்டுக்காம போயிடுறா. ஹீரோவா ரொம்ப தாண்டி அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ நிறைய பொண்ணுங்க கூட ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ஏதோ ஃபார்மா ஃபில் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ டபக்குன்னு அவளோட ஹெட்செட்டை புடுங்கி விட்டுறான். ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் பக்கோன்னு ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட பாஸ்போர்ட்டை கேட்டுட்டு இருக்கான். அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவா வாடா மச்சான் முதல்ல அதை கவனிப்போன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க நிறைய பொண்ணுங்க காஸ்ட்லி பேக் செப்பல் அது இதுன்னு சொல்லி போட்டுட்டு வராங்க. அத ஹீரோ ஒட்டி நின்னு பாத்துட்டு இருக்கான். அவனை ஹீரோயின் வந்து ஒட்டி நின்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு இத்து போன போர்டை எடுத்துட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு இந்த பிளேஸ சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு புழுகு முட்டை என்னமா புழுகிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரியே பொங்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணுங்களுக்கு மண்ணில செஞ்ச ஒரு பொம்மையை காமிச்சிட்டு இதை மட்டும் போட்டோ எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க லவ் சும்மா பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே எதை அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உங்க லவ் நல்லா போகும்னு சொல்ல வந்தேமா அப்படின்ற மாதிரியே அடிச்சு விடு காசா பணமான்ற மாதிரியே அடிச்சு விட்டுட்டு இருக்கான். என்னோட பொம்மை குண்டா இருக்கும். அதை ஹீரோ காமிச்சிட்டு இவ பேரு ஜியாமி சரியான குண்டு. இவ கடல்ல விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கப்போ யாருமே இவ குண்டா இருக்கனாடி அவளை காப்பாத்தவே வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். லாஸ்ட்ல இவள ஒரு ஃபிஷர்மேன் தான் காப்பாத்தினாரு. ஆனா அவரோட லவ்வ கூட இவ பிரிச்சு விட்டுட்டு போயிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்மையா காண்டாயிடுது. ஹீரோ அந்த பொண்ணுங்க கிட்ட என்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கு. அதை வச்சு இந்த டாலை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க லவ் வேர்ல்டு ஃபேமஸா பேசப்படும்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க வேகமா ஓடி வந்துட்டு அடே ஃப்ராடுன்னு சொல்லி ஹீரோவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோ அவகிட்ட இப்ப எதுக்கு என்ன புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அடைய கொக்கா மக்கா அந்த ஜியாமியே நான் தாண்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அவகிட்ட ஏமா இதை முன்னாடியே சொல்லிருக்க மாட்டா ஒல்லியா செஞ்சு வச்சிருப்பேன்ல இந்த டால் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இவனை நம்பாதீங்க இவன் சரியான ஃப்ராடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ விட்டா இவன் நம்ம பொழப்பிலேயே மண்ணலி போட்டுருவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை இருக்கும். அந்த மூட்டையை வச்சு ஹீரோனோட மூஞ்சிய முடிக்கிறான். ஹீரோ அந்த பொண்ணுங்க கிட்ட இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்பப்ப நட்டு கொஞ்சம் கலன்றும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுங்க எல்லாம் ஏதோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ சீச்சி இதெல்லாம் மனுஷன் லவ் பண்ணுவானா இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை எடுத்து பாக்குறான். ஹீரோயினா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. ஹீரோவா எர்ரா ஓட்டோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறான். நைட் ஆயிடுது. ஹீரோயின் அவளோட மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஹீரோ யார்கிட்டயோ போன்ல எங்களோட ரெசார்ட்ல அது இருக்கு இது இருக்கு நீங்க பறந்துகிட்டே கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலிவி தள்ளிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட வந்து என்னோட பாஸ்போர்ட் மணி எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு ஹீரோ இதே எதுக்கு என்கிட்ட சொல்றா போய் போலீஸ் கிட்ட சொல்லுன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட என்னோட புது பாஸ்போர்ட் வர வரைக்கும் நான் இங்கேயே ஒர்க் பார்க்கவா நீ எனக்கு மணிலாம் தர வேணாம் சோறு போட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ என்ன ஒர்க் சொன்னாலும் பாப்பியான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஆஹா ஆடு தானா வந்து மாட்டுதே பிரியாணி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பார்த்தா ஹீரோயினை பாத்ரூம் கழுவ விட்டுருப்பான். அதை வேற வந்து பார்த்துட்டு ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு அகைன் கழுவ வைக்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை வெயிட் தூக்க வைக்கிறான். ஹீரோயின் எப்ப பாரு ஹெட்செட் போட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ உனக்கு என்ன ட்ரிப் வந்திருக்கோன்னு நினைப்பா ஒழுங்கா அந்த சாங் கேட்கறத விட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்லி திட்டுறான். ஹீரோயின் எல்லார்கிட்டயுமே ஆர்டர் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. ஹீரோ இருடி இன்னைக்கு மண்டைய பொழக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டை எடுத்து அவன் மேல எரியறதுக்காண்டி போறான். கரெக்டா ஹீரோயின் திரும்பிடுறா. அவன் மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இது ஒரு ஷோ டைம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டை வச்சு ஒரு குரலி வித்த காமிச்சிட்டு இருக்கான். அதை வேற எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட மேஜிக்கல் ஐலாண்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவளை தனியா கூட்டிட்டு போறான். அதை ஹீரோயினுமே பாக்குறா. அதே பொண்ணு ரிட்டர்ன் வரும்போது ஹீரோவை பிடிச்சி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்தா ஹீரோயின் பக்கா ஃப்ராடா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கழுவி ஊத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு ஒரு ஷாப்புக்கு போறான். அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனோட காலை தரையில போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே நோட் பண்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்த கலெக்ஷன் சொல்லி மணியை கொடுத்துட்டு போகும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் நடுராத்திரியில தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இவன் என்ன தனியா கலண்டு போல சில்லு மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். இங்க ஹீரோயினா தூக்க கலக்கத்துல போய் சுவத்துல எல்லாம் முட்டி மோதிட்டு ரிட்டர்ன் வரா. ஹீரோ ஓகோ இவளுக்கு இந்த வியாதி வேற
வேற இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோட ரெசார்ட்டுக்கு ஒரு கப்பல்ஸ் வராங்க. அந்த பொண்ணு நம்ம லவர்கள்னு வச்சுப்போம். அவ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோட ஆளா போனை விட்டு பிரியவே மாட்டான் போல இருக்கு. அதுலயே மூழ்கி கிடக்குறான். அவன் போன் பேசிக்கிட்டே அந்த நாட்டின் எல்லாம் வர போயிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு போனையே கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த லவர்களும் அவனோட ஆளும் அவங்களோட வெட்டிங்கை இந்த ரெசார்ட்ல வைக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோ அதுக்காண்டிய பிளான அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணா என்னோட ஆளு எங்கேயாச்சும் போன் பேசிக்கிட்டே போய் முட்டிக்கிட்டு தவக்கல மாதிரி தவண்டு கிடக்க போறான்னு சொல்லிட்டு அவ ஆளையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ நம்மளோட பேட்டா வருமா வராதா அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கான். கரெக்டா அந்த பொண்ணும் அவனுக்கு ஒரு செக் எழுதி கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே குஷி ஆயிடுறான். அன்னைக்கே ஹீரோனை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் ஹீரோன் கிட்ட நம்மளோட ரெசார்ட் எல்லாத்தையுமே அந்த கப்பல்ஸே புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீ ஒன்னும் பயப்படாத, நம்ம ஸ்டாஃபுக்காண்டி ஒரு பிரமாதமான பிளேஸ் இருக்கு, அங்கதான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு டென்ட் தான் இருக்கு. ஹீரோனை பார்த்து எப்படி சம்மல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஏண்டா இதுக்காண்டியாடா இவ்வளவு நேரமா பில்டப் விட்ட அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. ஹீரோ அவகிட்ட நீ நைட்ல ஸ்லீப் வாக்கிங் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதுக்காண்டி போய் கடல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் டைரக்ட் பரலோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட வந்திருக்கவங்க விஐபி கெஸ்ட், அவளை அவங்க ரூம்ல மட்டும் போயிட்டு ஸ்லீப் வாக்கிங் பண்ணிடாத, அப்புறம் பாத்துக்கோ மண்டைய பொழந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வர எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் அங்க வந்து அவனோட லேப்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவனோட பாஸுக்கு கால் பண்ணி அவனோட ஃப்ராட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கே நான் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோனோட பாஸ் ஜேகே சொல்ற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லும் போது ஹீரோனும் அதுக்கு ஓகேங்கிறா. அந்த லவர் பொண்ணு அவளோட ஆளுக்கு கால் பண்ணிட்டு நான் உன் ரூமுக்கு வரேன்னு சொல்லும் போது அவன் ஒரே குஷியாகி அந்த ரூமுக்கு சென்ட்லாம் அடிச்சுட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்காண்டி போறான். ஹீரோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் தூக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கா. இந்த வாட்டியும் முட்டிப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கரெக்டா போயிடுறாச்சா, மிஸ் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த லவர்களோட ஆளு பேரு ஹெய்செங். அவன் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அவனோட பெட்ல யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் படுத்திருக்கா. அவன் ஹீரோனை பார்த்துட்டு எம்மோ நீ யாருமான்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அவனோட ஆளு அந்த லவர்களும் அங்க வந்துடுறா. ஹெய்செங்கும் இவ தூக்கத்துல நடந்து வந்துட்டான்னு சொன்னா நீ நம்பவா போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ஆன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவா என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதறி அடிச்சு ஓடி வரான். ரெண்டு பேருக்குமே செமையா ஃபைட் ஆயிடுது. அந்த பொண்ணு நான் ஒரு கேட் கேட்டேனே நீ வாங்கி தந்தியான்னு சொல்லி ஆதி காலத்துல நடந்தது எல்லாத்தையுமே இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே நாயாப்பையா அடிச்சுக்கிறாங்க. ஹீரோ இதுங்க இன்னைக்கு முடிக்காதுங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல புகுந்து ஹீரோயின் கிட்ட போறான். ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை மண்டையா தட்டிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ அவளை அலைக்கா தூக்கிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே அதே கேட் ப்ராப்ளம் தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ அப்ப சொன்ன அதே கேட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சரி ஓகே நம்ம வந்த வழியே போயிடலாம்னு சொல்லிட்டு நடுவுல புகுந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவங்க ரெண்டு பேருமே சண்டைய முடிச்ச பாடு இல்ல. ஹெய்செங் நீ ஒளரிட்டே இரு நான் போறேன்னு சொல்லிட்டு போறான். லவர்களா என்னோட அப்பா அப்பவே சொன்னாரு உன்னை மேரேஜ் பண்ணிக்க வேணான்னு சொல்லும் போது போன ஹெய்செங் திரும்ப வந்து அந்த மகராசன் அப்படியா சொன்னாரு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டா உள்ள வரான். அந்த பொண்ணு நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட பாத்துக்கோ இதுக்கு நீதான் சாட்சின்னு சொல்லிட்டு வெளியில போறான். ஹீரோனை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். நான் அப்பவே உன்னை வார்ன் பண்ணேன் தானே, போனதான் போனேன், சிக்கன் ரூமுக்காச்சும் போயிருக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் அது யாரு சிக்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இது இப்போ ரொம்பவே முக்கியம், நான் இந்த கெஸ்ட்டுக்காண்டி எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன்னு தெரியுமா, அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் நம்ம இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு ஆணியா புடுங்க வேணாம், நாளைக்கு ஒழுங்கா கிளம்பிடு, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி கத்திட்டு அவனோட டென்ட்டுக்குள்ள போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹெய்செங் கிட்ட இத பத்தி கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோனும் அந்த லவர் கேர்ள்கிட்ட இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த லவர் கேர்ளா எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஹெய்செங் கிட்ட பொண்ணுங்களுக்கு இன்னுமே கேர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹெய்செங் நான் அவளை எவ்வளவு கேர் பண்றேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவ ஒர்க்ல அவ ஹாப்பியா இல்லாத போது அந்த ஒர்க்கே விட்டுருன்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த லவர்களா அவன் நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டான், விட்டுருன்னே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹெய்செங் அவன் என்ன கேமே ஆட விட மாட்டேங்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க அந்த பொண்ணா அவன் கேம்லயே தான் மூழ்கி கிடக்குறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஆக மொத்தம் தெரியாம வந்து இந்த பைத்தியக்கார கூட்டத்துல மாட்டிக்கிட்டோண்டா சாமின்ற மாதிரியே முழிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி
கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. புலம்புல கேட்க போன ஹீரோவையே லாஸ்ட்ல புலம்ப வச்சிடறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஹீரோவும் ஆமா ஆமா இந்த பொண்ணுங்களே இப்படிதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனை பார்த்தா ஆமா இந்த பசங்க ஃபர்ஸ்ட் கேர் பண்ணுவாங்க அப்புறம் கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லி அவ ஒரு பக்கமா புலம்பி தள்ளிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. யாருக்கு யார அட்வைஸ் பண்ண போனானே தெரியல. எல்லாருமே உல்டாவா பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல அட்வைஸ் பண்ண போனவங்க அட்வைஸா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவா என்னோட பிசினஸே ஊத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பி தள்ளிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹெய்சங் அவனோட பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட அவளால அவளையே பாத்துக்க முடியல, இதுல கேட் வேணுமால அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருந்தா அவங்க எதுக்கு கேட் கேட்க போறாங்க, அவங்க எப்பவுமே நீங்க அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த மங்கோலி அமைச்சர் ஹெய்சங் அதை அவ டைரக்டாவே சொல்லிருக்கலாம்லன்னு சொல்லும் போதே ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவனுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண வந்தோம்ல நம்ம புத்தியை எதை வச்சு அடிக்கிறதுனே தெரியலையேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அதுக்கு ஹீரோயின் அட சாரே அதை நீ தான் புரிஞ்சுக்கணும், அவங்க ஒன் வேர்ட்ல பேசினா அதை சென்டென்ஸா நீ தான் மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஹெய்சங்க அடச்சே இது என்ன மேக்ஸ் ப்ராப்ளத்தை விட மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். இங்க ஹீரோவா அந்த பொண்ணு கிட்ட நீங்க 2 வீக்ஸ் இந்த ரெசார்ட்டை புக் பண்ணிருந்தீங்க, இப்ப பாதியிலேயே கிளம்புறீங்களே, உங்களால நான் மத்த கெஸ்ட கூட ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு கஷ்டம்னா ஹீரோக்கு ஒரு கஷ்டம். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நீ மத்த கெஸ்ட ரிஜெக்ட் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னோட ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த பொண்ணு நீ ஃப்ளோட்டிங் வெட்டிங் ஹால் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவளை பார்த்து ரொம்ப அறிவுதான், ஆனா இப்படி இருந்தா பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நீங்க ரொம்பவே அறிவாளியா இருக்கீங்க, அதனாலதான் பசங்களால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அப்போ எப்படி இருந்தா பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேக்குறா. ஹெய்சங் ஹீரோயின் கிட்ட அவனோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் கரெக்டான அட்வைஸா கொடுத்துட்டு இருக்கா. அவனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எனக்கு உடம்பு முடியாம போனப்போ அவன் என் கூடயே தான் இருந்தான், அவனுக்கு ஸ்பைசினாலே பிடிக்காது ஆனா எனக்காண்டி சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லி அவளோட ஆளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க ஹெய்சங்கோ நான் அவளை ஒழுங்காவே புரிஞ்சுக்கல, அவன் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன், நான் இப்ப அவளை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியா ஓடி வரா. ஹீரோவும் செம்ம ஹாப்பியா ஓடி வரான். அவங்க ரெண்டு பேர் ப்ராப்ளம் சால்வ் ஆனதுல இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ரொம்பவே சந்தோஷம். ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ண வச்சு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ எல்லாத்துக்குமே சிரிச்சு சிரிச்சு மண்டையாட்டிட்டு இருக்கான். இவ இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அடி பாவி வாயில ஸ்வீட்டை வச்சுட்டு லாஸ்ட்ல வெடிய வச்சுட்டு போயிட்டேடி அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அந்த கப்பிள்ஸுக்காண்டி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லஞ்ச் ரெடி பண்றாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு வருஷமா நீ எனக்கு லவ் மட்டும் தான் கொடுத்துருக்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசிக்கிறாங்க. அந்த பையன் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. அவங்க ஹக் பண்றாங்களோ இல்லையோ இங்க ஹீரோ ஹீரோயின் சந்தோஷத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அச்சச்சோ ஹக் பண்ணிட்டுமேன்னு சொல்லி முழிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ ஹீரோனோட கையில ஏதோ விலங்கு மாதிரி ஒரு கயிறை மாட்டி விடுறான். இன்னைக்கு நீ வானத்துல இருந்து குதிச்சா கூட எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனோட டென்ட்டுக்குள்ள போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டிராயிங்குக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பெயிண்டிங்குமே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த மேரேஜுக்காண்டி அந்த பொண்ணை ரெடி பண்றாங்க. இங்க ஹெய்சங்கும் டிப் டாப்பா கிளம்புறான். இங்க ஹீரோ கிட்ட மேரேஜ நடத்தி வைக்கிறவரு கொரட்டை விட்டு தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு செம்ம காண்டாகி கத்திட்டு இருக்கான். எல்லாருமே அந்த மேரேஜ் ஹாலுக்கு வந்துடுறாங்க. அந்த மேரேஜ நடத்தி வைக்கிறவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஃப்ரெண்ட் அங்க வந்து அவர் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இந்த ஐலாண்டுக்கு போட்ல தானே வர முடியும், போட்டுக்கு கூடவா டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அவனே அந்த மேரேஜ நடத்தி வைக்கிறதுக்காண்டி அரக்க பறக்க ஓடி வரான். அந்த ஹாலுக்கு வந்துட்டு டாடா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து நீ சரியான ஃப்ராடு தாண்டான்னு சொல்லி கிண்டல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்பீச்ன்ற பேர்ல என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். லாஸ்ட்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ண சொல்றான். ஒரு வழியா அந்த மேரேஜுமே முடிஞ்சிருது. ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து ஹீரோ கிட்ட கிச்சன்ல ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ எல்லார்கிட்டயுமே இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ எதுக்கு போறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் பாக்குறா. ஹீரோவா கிச்சன்ல செம்மையா குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் குக் பண்ற ஸ்டைலையே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எல்லாருக்குமே சாப்பாட்டை சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெய்சங் எந்திரிச்சு நான் ஒரு பாட்டு பாட போறேன்
அவளுக்காண்டின்னு சொல்லி அவனோட ஆளுக்காண்டி ஒரு சாங்கை பாட ஆரம்பிக்கிறான். எல்லாருமே அந்த சாங்கை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் எந்தவித ரியாக்ஷனுமே இல்லாம சோகமா உட்கார்ந்துருக்கா. ஹீரோவும் அவ சோகமா இருக்கத பாக்குறான். ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோவும் அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோ அவகிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் ஒன்னும் இல்ல, அந்த சாங் கொஞ்சம் சேடா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிருக்கா. ஹீரோ அவகிட்ட ஹீரோ உன்னை சந்தோஷப்பட்ட ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட்டை ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். அந்த டெசர்ட்டா நீலம் பச்சைன்னு சொல்லி கலர் கலரா இருக்கு. ஹீரோயின் இந்த டெசர்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் சாப்பிட கொடுத்தா இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானு சொல்லி நினைச்சிருப்பான். இது வெறும் டெசர்ட் தாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட இது பாக்குறதுக்கு ஒரு கடல் மாதிரியே இருக்கு, அதனால நம்ம இதுக்கு ஹார்ட் ஆஃப் த சீன் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இது கூட நல்லா தான் இருக்கு, வச்சுக்கலாமே அப்படின்றான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ நல்லா தானே குக் பண்ற, ஒரு செஃப்பா இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செஃப் ஆகுறது தான் என்னோட ட்ரீமே, ஆனா இந்த ஃபேமிலி பிசினஸ பாத்துக்கிறது என்னோட அம்மாவோட கனவுன்றான். ஹீரோ ஒரு நாள் என்னோட தாத்தா எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் ஒரு போட்டி கொடுத்திருக்காரு, அந்த போட்டியில யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் இனிமேப்பட்டு இந்த ஃபேமிலி பிசினஸ பாத்துக்கணும்னு சொல்லிருக்கான். அந்த போட்டி என்னன்னா இந்த ரெசார்ட்டுக்கு யார் நிறைய கஸ்டமரை பிடிக்கிறாங்கன்றது தான் போட்டி. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளோட பாஸ் கிட்ட ஜேகேவும் ஹீரோவும் பிரதர்ஸா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் போட்டி நடக்குதான்னு சொல்லி கேக்குறா. அந்த பாஸ் ஹீரோயின் கிட்ட உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு கொடுத்த வேலையை நீ பார்த்தது வரைக்குமே போதும், ரிட்டர்ன் வான்னு சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்ல 2 பேரு யாருமே ஆர்டர்ஸ் எடுக்க வரலன்னு சொல்லிட்டு பேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட அரக்க பறக்க ஓடி வரா. அவனுங்க சாங் பாருன்ற பேர்ல ஹீரோயினை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை வேற டச் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அங்க ஓடி வந்து அவனுங்களை போட்டு அடி அடின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். செம்மையான ஃபைட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. விட்டா அழுதுடுவா போல. ஹீரோக்கு அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் விடாம அவனோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ வழியில கேத்ரின்னு சொல்லி கத்திடுறான். ஹீரோயின் அது யாரு கேத்ரின், ஒருவேளை உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ நான் அவளை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்றான். ஹீரோ அவளை பார்த்து ஜெலஸ் ஆகுறியா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லையே அப்படின்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கேக்குறான் அப்புறம் ஏன் நான் அடி வாங்கும் போது அழுகிற மாதிரியே நின்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நான் யாருக்கு முன்னாடியுமே அழுதது இல்லைன்னு சொல்றா. ஹீரோ அப்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து வா ஒர்க்க பாக்கலான்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு 2 பொண்ணுங்களை மேஜிக்கல் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்து இவங்களை அப்புறமேட்டு கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த மேஜிக்கல் ஐலாண்ட பாக்குறதுக்காண்டி வரியான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் 3 பேருமே போட்ல ஏறி அந்த ஐலாண்ட பாக்குறதுக்காண்டி போறாங்க. அந்த ஐலாண்டுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ஐலாண்டையே சுத்தி முத்தி பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா ஹீரோ போட்ல ஏறி அவன் பாட்டுக்கு போட்டை எடுத்துடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அடே இருடா நானும் வரேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ நீ இங்கேயே கெடான்னு சொல்லிட்டு அந்த போட்டை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். ஹீரோயின் இனிமேப்பட்டு நான் உன்னை நம்பவே மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. ஹீரோயின் எப்படியோ ஃபயரை மூட்டிட்டு தன்னை தனியா அந்த ஐலாண்ட்ல உட்காந்துருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு அவளோட லைஃப்ல நடந்த கஷ்டங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அவளோட அப்பா அம்மா இறந்து போனது, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டது, அவளை நிறைய பேர் கிண்டல் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு அழ ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, என்னை யாருமே லவ் பண்ணலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவளை பாக்குறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்றான். ஆனா ஹீரோயின் முடியாதுங்கிறா. ஹீரோவே அவளோட ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு கம்பியில மாட்டி விடுறான். அவளோட ஸ்கார்ஃபையும் வாங்கி அந்த கம்பியில மாட்டி விடுறான். ஹீரோ அவகிட்ட இதுதான் நீ உன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே இந்த ஐலாண்ட்லயே விட்டுட்டு வான்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட நான் சோகமா இருக்க போலாம், இந்த ஐலாண்டுக்கு வந்து கத்தி அழுவேன், நெக்ஸ்ட் டே நான் முழிக்கிறப்போ என்னோட சோகங்கள் என்கிட்டயே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு நடுக்கடல்ல வந்துட்டு போட்ல ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு போட்டை விட சொல்றான். 3 பேருமே அந்த ஐலாண்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு ஒரு கடையில ஆயிலுமே வாங்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோவை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜேகே தான் அங்க வந்து நிக்கிறான். ஜேகே ஹீரோவை பார்த்து என்னோட ஐலாண்ட்ல நீ என்ன பண்றன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவா அவனோட காலை தரையில போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே பாக்குறா. ஜேகே ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் அவனை தெரியாத மாதிரியே திரும்பி நிக்கிறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு இவனை தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினும் ஜேகேயும் பேசிட்டு வராங்க. ஜேகே ஹீரோயின் கிட்ட உன்னை பத்தி நான் எதுவுமே அவன் கிட்ட
சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா இனிமேப்பட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து ஜேகே கிட்ட மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறா. ஜேகே ஹீரோயின் கிட்ட என்னோட கேபின்ல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் அந்த கேபினுக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க போனுக்கு ஒரு கால் வர ஹீரோயின் அதை அட்டன் பண்ணலான்னு போறான். அங்க ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அங்க யாரோ வரும்போது அதை வச்சுட்டு வந்து தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கா. ஜேகே உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட இனிமேப்பட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னே சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜேகேவா ஹீரோவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அந்த ஜேகே கிட்ட இனிமேப்பட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ அவனோட ரெஸ்டாரண்ட்ல செம்ம கடுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட வந்து ஆர்டர்ஸ சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா செம்ம கடுப்புலயே அவ சொன்ன எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறான். அவன் ஹீரோயின் கிட்ட உனக்கும் ஜேகேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. அந்த லவர் கேர்ள் ஹீரோ கிட்ட வந்து நீ கொஞ்சம் பொறுமையா பேசுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப எனக்கு பொறுமை இல்லைன்னா இந்த டேபிள் கீழே தான் கிடக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கிட்ட ஹெய்செங் அவனை ரொம்பவே கேர் பண்றான், அதனால தான் இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்பெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கோவப்படுறா. லவர் கேர்ள் ஹீரோ கிட்ட எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அதை நீங்களே கடைப்பிடிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆள் கிட்ட போறா. ஹெய்செங் ஹீரோயின் கிட்ட எங்களை பேச வச்சதே நீங்க தான், ஆனா நீங்க இப்ப பேசாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளோட டென்ட்ல உட்காந்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவளோட டென்ட்டுக்குள்ள அந்த கைத்தையும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டரையுமே வச்சுட்டு போறான். அந்த லெட்டர்ல இந்த கைத்தை நீ மாட்டிக்கோ இல்லைன்னா பின் விளைவுகள் வரும், அதுக்கு நான் காரணம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு குட் நைட்னு சொல்றா. ஹீரோவும் அவனோட டென்ட்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் கடல் கிட்ட படுத்துட்டு இருக்கா. எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு அவளோட டென்ட்டுக்கு ஓடி போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ அவளோட பாஸ்போர்ட்டை கையில வச்சுட்டு உனக்கு 2 பாஸ்போர்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவகிட்ட போயிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவனோட காலை தரையில தேய்ச்சிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவளோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு கேட்ட உடனே ஹீரோயினா அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் நாளைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஒரு கிளைண்ட் ஹீரோ கிட்ட வந்து ஒரு டீல் சைன் பண்ண வரான். அவன் ஹீரோ கிட்ட 60,000க்கு ஒரு செக்கை கொடுக்குறான். ஹீரோ அவன் கிட்ட எதுக்கு 60,000, நான் 40,000 தானே கேட்டேன்னு சொல்லி கேக்குறான். அவன் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த 20,000 என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விடுன்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட லேப்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்து அந்த டீல் பேச வந்தவனோட லேப்ல போட்டு விடுறான். ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நீ எனக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, அதனால நான் மட்டும் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணேன்னா உன் கல்யாணத்துல இருந்து எல்லா செலவுமே என்னோடதுன்றான். நெக்ஸ்ட் டே அந்த காம்படிஷனோட ரிசல்ட்டுக்காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் அவளோட பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. அந்த ஆபீசரும் காம்படிஷனோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோ தான் வின்னர்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்மையா ஹாப்பி ஆயிடுது. ஆனா ஜேகே எந்திரிச்சு இந்த காம்படிஷன்ல சீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீடியை அந்த ஆபீசர் கிட்ட போட்டு காமிக்கிறான். அந்த சீடியில இவங்க 3 பேருமே அந்த ஜேகேவோட ஐலாண்டுக்கு போனது, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவனோட ஃபைல்ஸை போய் எடுத்து பார்த்தது எல்லாமே அந்த சீடியில இருக்கு. ஜேகே அந்த ஆபீசர் கிட்ட ஹீரோயினை விட்டு என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து என்னோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி என்னோட கிளைண்ட்டையே ஆட்டைய போட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட கிளைண்ட்டுக்கு 20,000 லஞ்சம் வேற கொடுத்திருக்கான்னு சொல்லி ஒரு ரிசிப்ட காமிக்கிறான். அந்த டீல் பேச வந்தவனும் இப்ப ஹீரோக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கான். அந்த ஜேகே என்கிட்ட இன்னொரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட கூப்பிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு அன்னைக்கு ஹீரோ சொன்னதுனாடிதான் ஜேகேவோட ஐலாண்டுக்கே போனோம்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம திகைச்சு போய் நிக்கிறான். அந்த ஜேகே ஹீரோட அம்மாவையும் அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி போறான். எல்லாருமே அவனை தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த காம்படிஷன்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரும் சொல்லிடுறாரு. ஹீரோக்கு ரொம்பவே சேட் ஆயிடுது. ஹீரோ அவனோட அம்மா கிட்ட நான் இப்பெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவும் அவனை ஹக் பண்ணிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நடக்கிறது எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஆபீசர் கிட்ட ஹீரோ இன்னசென்ட்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கார்டை காமிக்கிறா. அந்த கார்டுல ஹீரோயினுக்கு காது கேட்காதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீரோயினும் எனக்கு ஹியரிங் எய்ட் போட்டாதான் காதை கேட்கும்னு சொல்லிருக்கா. எனக்கு லிப் ரீடிங் தெரியும், அதை வச்சும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் வச்சும் தான் அவங்க பேசுறத நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஜேகே இது எதையுமே நம்பாம அவளோட காதுல வந்து கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பாப்பஸை வச்சு வெடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போது நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான்.
அந்த ஆபீசர் ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேக்குறாரு. அகைன் ஹீரோவையே வின்னர்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. அவனோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான் சந்தோஷத்துல. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறா. அப்பதான் அவளுக்கு அவளோட லைஃப்ல நடந்த கஷ்டங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. பாஸ்ட்ல ஹீரோயினை லவ் பண்ணவன் அவ அந்த ஹியரிங் இதை போட்டுட்டு வந்ததுனாடி இது என்னோட அம்மா பார்த்தா அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்காது, நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிருப்பான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ என்ன நம்ப கூட இல்லல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு கத்துறா. ஹீரோயின் நம்ம கிட்ட நீ யாரெல்லாம் வெறுக்கிறியோ அப்பெல்லாம் உன்னோட காலை தரையில போட்டு தேய்ப்ப, அதேதான் எனக்கும் பண்ண, அதை கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சியான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவளோட லைஃப்ல பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இந்த லைஃபையே எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோ அவகிட்ட நீ எதுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாம ஓடிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் தைரியமா இருன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது. ஹீரோயின் அவன் கிட்ட தைரியத்தை பத்தி நீ பேசாத, உன்னோட ட்ரீமையும் உன்னால அச்சீவ் பண்ண முடியாம ஏதேதோ காரணம் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவை நாக்கு புடுங்க கேட்டுட்டு அங்கிருந்து போறா. ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோவை ஏமாத்தினா அவனோட ஃப்ரெண்டு பேர் தான் சிக்கன். அவன் ஹீரோனை தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிடறான். அவன் ஹீரோயின் கிட்ட ஹீரோட ஃபைல்ஸை நான் காப்பி பண்றப்போ அவனோட ஜேர்னல் எனக்கு கிடைச்சிச்சு, அவனுக்கு நான் பண்ண பாவத்துக்கு இதுதான் பரிகாரம்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவை அவகிட்ட கொடுத்துட்டு போறான். ஹீரோயினும் பென் டிரைவை போட்டு ஹீரோ எழுதின எல்லாத்தையுமே படிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அதுல ஜேகே எனக்கு ரொம்பவே ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருக்கான், ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருந்த என் லைஃப்ல சந்தோஷமா ஒருத்தி வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை பார்த்த அடுத்த செகண்டே நான் கவுந்துட்டேன்னு சொல்லி ஹீரோனை பார்த்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டை பத்தி தான் அதுல சொல்லியிருக்கான். அவளை நான் பின்னாடி இருந்து கூப்பிட்டப்போ அவளுக்கு கேட்கவே இல்லை. அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை அவளுக்கு காது கேட்கலையோ என்னமோன்னு சொல்லி. அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி தான் அவ முன்னாடி ஒரு நாள் நான் பபுல்கம்மா சாப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம லிப்பை மட்டும் அசைச்சேன், ஆனா அவளால அதை கண்டே பிடிக்க முடியலன்றான். அப்பதான் எனக்கு தெரியும் இவ்வளவு நாளா அவள் லிப் ரீடிங் மூலம் தான் பேசுறத கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியும் போது அந்த நிமிஷம் எனக்கு அவளை ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்றான். அன்னைக்கு எல்லாருமே அந்த மியூசிக்கை கேட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவளால மட்டும் என்ஜாய் பண்ண முடியல. அதனால தான் அவளை சந்தோஷப்படுத்த அந்த டெசர்ட்டை செஞ்சேன்றான். அவ அந்த மேஜிக்கல் ஐலாண்ட்ல கதறி அழுகும் போது அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ அழுகிறப்போ எனக்குமே அழுக வந்துச்சுன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு அவ ஸ்லீப் வாக்கிங் பண்ணிட்டு அந்த கடல் கிட்டேயே போயிட்டா. நானும் அவ பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அவ அந்த கடல் கிட்டேயே தூங்கிட்டா, நானும் அவ பக்கத்திலேயே தூங்கிட்டேன்றான். அன்னைக்கு மார்னிங் அவளுக்கு டவல் எடுக்கிறதுக்காண்டி தான் அவளோட டென்ட்டுக்குள்ளேயே போனேன். அப்பதான் அந்த பாஸ்போர்ட்டே கிடைச்சிச்சு. அதை அவ வந்து பார்த்துட்டு என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்றான். அவ அன்னைக்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமே, எதுக்கு என்கிட்ட எதுவுமே பேசாம போனா, ஒருவேளை அவ்வளோ சீப்பா போயிட்டேன்னா என்ன அவளுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்னோட மனசுல இருக்க சீக்கிரட்டை அவகிட்ட சொன்னா ஏதாச்சும் மாறுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனா இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அகைன் ஹீரோவை தேடி அந்த ரெசார்ட்டுக்கு ஓடி வரா. அங்க ஹீரோவை அவனோட அம்மா கிட்ட வந்து அவனை பத்தி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட அவங்க ஒரு லெட்டரை கொடுத்துட்டு என்னோட பேரு கேத்ரின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாங்க. இப்போதான் ஹீரோனுக்கு புரியுது அன்னைக்கு ஹீரோ அவனோட அம்மாவை பத்தி தான் பேசியிருக்கான்னு சொல்லி. ஹீரோ அந்த லெட்டர்ல நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே சாரி, நீ திட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே உரைச்சிச்சு, நான் என்னோட ட்ரீமை தேடி தான் போறேன்னு சொல்லியிருப்பான். நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல, ஆனா வரும்போது இதை கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லி போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறா. 1 இயர் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் மேக்கப் எல்லாம் போட்டு பக்காவா கிளம்பிட்டு அவளோட ஆபீஸுக்கு கிளம்பி போறா. அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட ஃபைல்ஸை கொடுத்து எங்க ஒர்க்கையுமே நீயே பாத்துக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிறா. ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல ஹீரோயின் செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆபீசரே அவ பேசுறதுல இம்ப்ரெஸ் ஆயிராரு. அந்த லவர் கேர்ள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கா. அதே மார்க்கெட்டுக்கு தான் ஹீரோயினும் போறா. ஹீரோயின் அவளை பார்த்துட்டு பேசுறதுக்காண்டி போறா. அந்த பொண்ணு ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவ சந்தோஷத்துல ஆடு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த லவர் கேர்ள் ஹீரோயின் கிட்ட நான் உன்னை எவ்வளவு நாள் தெரியுமா தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லவர் கேர்ள் ஹீரோயின் கிட்ட எங்களோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரிய அதே ரெசார்ட்ல தான் செலிப்ரேட் பண்ண போறோம், நீயும் வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் எனக்கு ஒர்க் இருக்கான்னு தெரியல, ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பா வரேன்னு சொல்றா. இப்படியே 2 பேருமே பேசிட்டே போறாங்க. ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அது ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு பிடிச்ச டெசர்ட்
டெசர்ட்லாம் அங்க இருக்கு, ஏதோ ஹார்ட் ஆஃப் த சீயா, அதுதான் ரொம்பவே பாப்புலரான டெசர்ட்டாம்னு சொல்லும்போது ஹீரோயின் வேக வேகமா அவளோட போனை புடுங்கி பாக்குறா. அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டோ அதே ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயினா அந்த டெசர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த வெயிட்டர், நீங்க சோறு சாப்பிட்டாதான் நாங்க டெசர்ட் போடுவோம்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் வேற வழி இல்லாம என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா. ஹீரோனோட ஃப்ரெண்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. உனக்கு அவ்வளோ பசிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குன்னு சொல்லி அவளோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோ சொன்ன மாதிரியே செஃப் ஆயிடுறான். அவனோட ஸ்டாஃப் கிட்ட இனிமேப்பட்டு நான் உங்களோட பாஸ் கிடையாது, புது பாஸ் வந்தாலும் நீங்க இப்படியே ஒர்க்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் முன்னாடி ஃபுட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவ ஸ்டோரி மொத்தத்தையுமே சொல்லிட்டு அவனை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும்ன்றா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவ ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த ஃபுட் அவகிட்டயே தள்ளி விட்டுறா. அப்பதான் அந்த டெசர்ட் ஹீரோ செஞ்சதான்னு சொல்லி சீக்கிரமே பார்க்க முடியுன்றதுக்காண்டி ஹீரோயின் அவங்க கிட்ட நெக்ஸ்ட் டிஷ்ஷை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் சூப் எடுத்துட்டு வராங்க. ஹீரோயின் இப்பவாச்சும் அந்த டெசர்ட்டை என் கண்ணில் காமிங்கடா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சூப்பை முடிங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினா அந்த சட்டியோட எடுத்து கவுத்துட்டே லபக் லபக்குன்னு குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட இன்னொரு டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஏதோ சாப்பாட்டு போட்டியில கலந்துகிட்ட மாதிரியே எல்லாத்தையுமே தின்னு தின்னு காலி பண்ணிட்டு இருக்கா. இவனுங்க வேற அவளே வெறுத்து போய் அந்த டெசர்ட்டே வேணான்னு சொல்ற அளவுக்கு லைனா டிஷ்ஷை கொடுத்துட்டே இருப்பானுங்க போல. லாஸ்ட்ல ஹீரோயின் கிட்ட அதே ஹார்ட் ஆஃப் த சீ டெசர்ட்டை கொண்டு வராங்க. அது பார்த்தா ஹீரோ செஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. இவ அந்த டெசர்ட்டையே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போறான். ஹீரோயின் எந்திரிச்சு வேக வேகமா இங்கேயோ ஓடிட்டு இருக்கா. எங்கன்னு பார்த்தா டைரக்டா அந்த கிச்சனுக்குள்ளேயே போயிடுறா. ஹீரோயின் அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட ஹீரோ பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா. அவன் பேரு யூ லிலியான்னு சொல்லும் போது அவங்களும் ஆமாங்கிறாங்க. ஹீரோயின் மறுபடியுமே ஹீரோ தேடி ஓடிட்டு இருக்கா. ஹீரோயினா சுத்தி முத்தி ஓடி அவனையே தேடிட்டு இருக்கா. இங்க ஹீரோ டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. யாருன்னு போய் அவனும் அங்கிட்டும் இங்கிட்டுமா பார்த்துட்டு இருக்கான். அங்க யாரையுமே காணோம். ஹீரோட டாக்ஸி வந்தோன்னா அவன் அதுல ஏறி போயிடுறான். இங்க ஹீரோயின் அங்கேயே உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா ஹீரோவை நினைச்சு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோட ரெசார்ட் பேஜையே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ மறுபடியும் அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டானா இல்லையான்னு சொல்லி. இங்க ஹீரோட ரெசார்ட்டுக்கு லவர்களும் ஹெய்செங்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காண்டி வராங்க. ஹெய்செங் வேற ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறான். என் லைஃப் பூராமே நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அங்க வந்து அந்த பொண்ணை யாரோ கூப்பிடுறாங்க. அவளும் யாருன்னு சொல்லி திரும்பி பாக்குறா. அது பார்த்தா ஹீரோ தான் அங்க வந்திருப்பான். அவனை பார்த்தா உடனே சந்தோஷத்துல அந்த பொண்ணு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹெய்செங்கும் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ நான் இப்பவே கிளம்பணும், நான் இன்னைக்கே பிரான்ஸ் போறேன், என்னோட அம்மாவை பார்த்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருமே ஹீரோவை கிளம்ப விட மாட்டேங்கிறாங்க. அந்த லவர்கள் ஹீரோ கிட்ட நான் உனக்காண்டி ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ண, அவங்களால வர முடியல போல இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ சரி ஓகே இன்னொரு வாட்டி பார்க்கலாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ ஏர்போர்ட்டுக்காண்டி போறான். ஹீரோயின் கரெக்டா அந்த ரெசார்ட்டுக்கு பஸ்ல வந்து இறங்குறா. ரெண்டு பேருமே ஒருத்தர் கிராஸ் பண்ணி தான் போறாங்க. ஆனா ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. அந்த டைம் பார்த்து ஹீரோயினை ஒருத்தன் செம்மையா வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஹீரோயின் கொக்கமக்கா இருடான்னு சொல்லிட்டு அவ ஷூவை கலட்டி எறிறா. அந்த பைபிள குடிஞ்சிருது. கரெக்டா அந்த ஷூ போய் ஹீரோ மேல மோதிக்குது. ஹீரோவா எவன் அவன் ஷூவை வச்சு என் மேல ஃபுட்பால் ஆடுவேன் அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோயின் ஆத்தாடி மாட்டினவனா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. ஹீரோயின் ஒத்த ஷூவோட தத்தி தாவி போயிட்டு இருக்கா. ஹீரோவும் அவ பின்னாடியே போயிட்டு அவ முன்னாடி அந்த ஷூவை நிட்டுறான். ஹீரோயின் அந்த ஷூவை மட்டும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் சட்டுன்னு டர்ன் பண்றா. ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷத்துல பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. ஹீரோயின் அவன் கிட்ட உன்னோட ஜேர்னல்ல என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு சொல்லியிருந்தீல, அது என்னன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ என்னது என்னோட ஜேர்னலை நீ படிச்சிட்டியான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சிக்கன் தான் அந்த ஜேர்னலை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நான் சொன்ன மாதிரியே சிக்கனோட ரூமுக்குள்ளேயும் ஸ்லீப் வாக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்லன்றா. இப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த சீக்ரெட்டை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ நான் மறந்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு சேர்ல போய் உட்கார்றாங்க. ஹீரோ நம்ம கிட்ட நீ ரிலாக்ஸ் ஆயிட்டினா அந்த சீக்ரெட்டை சொல்லுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்றான். ஹீரோயினும் அவன் மேலேயே சாஞ்சுக்கிறா. இப்படியே ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த சீக்ரெட் என்னன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த தண்ணிக்குள்ள தத்தளிச்சு
குதிச்சுட்டு இருந்தப்போ அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹீரோ தான். அவளை காப்பாத்துறதுக்காண்டி அந்த குட்டி வயசுல அவனுமே அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பான். இவங்க 2 பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோட அப்பா அங்க வந்து இவங்க 2 பேருமே அங்கேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. ஹீரோனுக்கு டவல் எடுத்து வந்து கொடுத்துட்டு அவளையே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு அந்த வயசுலயே பல்ப் எரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவளை பார்த்த உடனேயே ஒரே குஷி ஆயிடுறான். ஹீரோ அந்த குட்டி வயசுலயே சந்தோஷத்துல ஹீரோனோட பேரையே சொல்லிட்டு இருக்கான். இதுதான் அந்த சீக்ரெட். இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.